ஹாய், ஹவ் ஆர் யூ? அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, இப்போ கரெக்டாக நம்ம ஈஷாவில் இருக்கேன். நான் இப்போ ஈஷாவில் இப்போ நான் இந்த வண்டியை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். நான் இப்போ ஏற்கனவே வீடியோ போட சரியாக தெளிவாக போடல. இப்போ நான் அந்த வண்டியை பற்றி போடலானுக்கேன். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களுக்கும், கஸ்டமர்களுக்கும், விசாகம் நண்பர்களுக்கும், ஊடகவியாளர்களுக்கும், யூடியூப் நண்பர்களுக்கும், அது ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும், என்னுடைய இருசக்கர பகுதிவாக்கும் உரிமையாளர் சங்க தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் தொழிலாளர் மற்றும் உறுப்பினர் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உறவினருக்கும் நன்றி நன்றி நன்றி. என்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி. என்னுடைய குருமார்களுக்கு பெயிண்டர் டிங்கர் அவங்களுக்கு அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ அவங்களாம் இல்லைனாக்கா இந்த வண்டியெல்லாம் உருவாக்க முடியாது. இப்போ பெயிண்ட் டிங்கர் எலக்ட்ரிஷியன் வைக்கணும் சொல்லியிருக்கேன் நான் போன வீடியோவில். இப்போ இந்த வீடியோவில் இந்த வண்டி பேர் என் பேர் எச் மதிபாபு, தங்கவேல் மதிவர்மன். இப்போ இந்த வண்டியை பற்றி சொல்லாருக்கேன். நான் இப்போ திருக்குறள் ஏனன்ப ஏன எழுத்தன்ப இவரென்றும் கண்ணன்ப வாரும் உயிர்க்கு ஐயன் வள்ளுவனுக்கு தலைவனைக்கும் நன்றி நன்றி. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தாக்கா நீங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல கொடுங்க, அடுத்தது ஃபேஸ்புக்கில் ஆதரவு தெரிவிங்க. ரொம்ப நன்றி நன்றி. இப்போ நான் இந்த வண்டியை வரலாங்க. ராஜூத் இந்த வண்டி பேரு ரன்னபோர்ட் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி 1972-73 வந்த மாடல் ராஜூத். அப்படின்னாக்கா ராஜனுக்கு தூது போ, தமிழ்ல அர்த்தம் ராஜனுக்கு தூது போவாரு. அதுதான் அந்த ராஜூத் இந்த வண்டி பேர். ராஜூத் பெரிய வண்டி இருந்தது. ராஜூத் 175 அதுக்கப்புறம் பாபி ராஜூத், அதுக்கப்புறம் ராஜூத்ல கூடுறது. இப்போ யமகான்றதுன்னு சொல்றீங்க இல்லையா, யமகா 135 அதோடைய வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா ராஜூத்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. இந்த ராஜூத்ல இருந்து அதுக்கப்புறம் தான் யமகா வந்தது. யமகா இது பாபி ராஜூத் ஸ்கூட்டரு, அதுக்கப்புறம் யமகா 100 135 அதெல்லாம் ஓகே. அது 160 வகை சேர்ந்தது. இந்த ராஜூத் கம்பெனி எங்க இருந்ததுனாக்கா முதல்ல நம்ம ராஜ்கமல் மோட்டார்ஸ், நம்ம மோன்ரோல்ல இருந்தது, அண்ணா சாலையில இருந்து ராஜ்கமல் மோட்டார்ஸ்னு அதுதான் அவங்க தான். அதுக்கப்புறம் யமகா வித்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி யமகா ஷோரூம் இப்போ இல்லை ஹோண்டா சீதார் அவங்கள்ட்ட அது முதல்ல கைண்டி கூட வந்தது. அதாவது முதல்ல ராஜூத்துக்கு, அதுக்கப்புறம் இந்த வண்டி யமகா, அதுக்கப்புறம் கைண்டி ஹோண்டா ராஜ்கமல் அவங்களாம் வச்சிருந்தாங்க மோன்ரோல்ல. அதன் பிறகு இப்போ ஹோண்டா கம்பெனி ஹோண்டா ஆக்டிவா 125 எல்லாம் அது சீதார் அவங்கள்ட்ட அது. இப்போ அந்த கம்பெனி அப்படியே பிக்கப் பண்ணி வந்தாங்க. இப்போ இந்த வண்டி வரலாம் 1972-73 வந்தது ஸ்கூட்டர். இது என்னக்கா 3 கேர். இது இப்போ அடுத்த வீடியோ பாபி ராஜூத் அந்த வண்டி போடுறதா இருக்குன்னு நான். இப்போ உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை, உங்களுடைய வாழ்த்துக்களும் எனக்கு தேவை. ரொம்ப நிறைய நீங்க தான் இல்லைனாக்கா நாங்கள் இந்த வீடியோவில் போட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பிடிச்சா சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வாட்டர் வாஷ் தண்ணி முடிச்சு போயிடும். அது நம்ம பண்ணக்கூடாது. உட்காந்து சோப்பு போட்டு இடுப்பு உடைய உட்காந்து பாட்டா க்ளீன் பண்ணணும். இதுதான் இந்த மெக்கானிக். இந்த மதியுடைய வேலையே இதுதான் பார்த்தீங்கன்னா. ஓகே, நன்றி வணக்கம். இப்போ வண்டியை முடிச்சுட்டு கழுவிட்டு நான் வீடியோ போடுறேன், அடுத்த வீடியோ. சரிங்களா? நன்றி வணக்கம். இந்த வண்டி கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி கொடுத்த வண்டி இது. நம்ம கஸ்டமர் இருந்தது. இப்போ என்ன நாளைக்கு ஷோ நடக்குது, அதுக்கு எடுத்து போகிற வண்டியை. இப்போ வண்டியை முக்கால்வாசி யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தாரு கஸ்டமர். போட்டு வர ரொம்ப ஓட்டது. இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த வண்டி எடுத்து இப்போ வண்டி சுத்தமாக வாட்டர் வாஷ் பண்ணுறேன். பாருங்க, சுத்தமாக வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிட்டேன் நான். வாட்டர் வாஷ்னாக்கா கடையில் கொடுத்த வாட்டர் வாஷ் 150 ரூபா கொடுத்த வாட்டர் வாஷ் அது கிடையாது. வாட்டர் வாஷ் பாருங்க, இதான் ராஜூத், இதான் ஆன் கவர் எல்லாம் இடத்துல இது ராஜூத் மாதிரி. இந்த ஸ்பீடா மீட்டர், இது ராஜூத் ஸ்பீடா மீட்டர். இதுவும் ராஜூத்தா பேர் போட்டுருப்பாங்க, ராஜூத். ஓகே, எல்லாம் ஒரிஜினலா சுவிட்சு, இந்த கிரிப் சப்போர்ட்டு. ஓகே, இது லேடிஸ் கோசம் வந்த வண்டி. இது டபுள் சீட் ஆக்ஷன் பக்காவா 9 வருஷம் ரெடி பண்ணி கொடுத்த வண்டி. இப்போ நான் என்ன பண்ண, வண்டியை கொண்டு கால் பெறேன், பெட்ரோல் டேங்க்கு, ஃப்ளக்கு இதை ரெடி பண்ணிட்டேன் வண்டியை. இப்போ வாட்டர் வாஷ் நான் எடுத்தோம்னா வாட்டர் வாஷ் 150 ரூபா கொடுத்து இப்போலாம். அப்போல்லாம் 35 ரூபா வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் 50 ரூபா, அதுக்கப்புறம் 40 ரூபா வாட்டர் வாஷ். இப்போ வாட்டர் வாஷ் பண்ண தண்ணி உள்ளே போயிடும். வாட்டர் வாஷ் பண்ண உடனே நம்ம இந்த காலத்து வேலை காலங்க தெரியாது, தண்ணி உள்ளே ஊக்குவோம். அப்போ நம்ம தான் வச்சா நான் என்ன பண்ண, இடுப்பு உடைய அந்த வீடியோ காமிச்சிருப்பாங்க. இடுப்பு உடைய உட்காந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிருப்பாங்க, பாட்டா க்ளீன் பண்ணிருப்பாங்க. ஆனால் இது பார்க்கறதுக்கு லேம்படா. இந்த காலத்து பிள்ளைங்க, இந்த காலத்து கஸ்டமர் எல்லாம் தெரியாது. இது ஸ்கூட்டர், அதாவது லேடிஸ் வந்த வண்டி. இந்த வண்டி இது ராஜூத். ஓகேவா? இப்போ அது ஸ்கூட்டர் டயர் தான் அது. அதாவது லேம்பியோட ரிம்மு தான் அது. இந்த லேம்பி ரிம்மு இந்த டிஃப்ரெண்டாக இருந்தால் நாங்கள் ஃபோர்க்கு பெஸ்ட் ஆஃப் சேட்டக்கு மாதிரி இருக்கும். இது சாகோல்சர், 2 சாகோல்சரு. அது இந்த வண்டியே தான் ராஜூத்த ஃபோர்க் எல்லாமே. இப்போ வீல் லேம்பி வீல் போடலாம், சேட்டக் வீல் போடலாம். ஃப்ரம் பாபி ராஜூத். அடுத்த வீடியோல ராஜூத் போடுவோம், பாபி போடுவாங்க.
பாபி ராஜூத் என்னடான்னா, பாபி ராஜ்னாக்கா அது வந்து 1972 ஹிந்தி படம் வந்தது. பாபின்ற படம் வருது. அப்ப வரும்போது அப்ப இந்த வண்டி வந்தது, குள்ளமா சின்ன வண்டி, அது பாபி ராஜுன்னு. அது எந்த முதல் தேர்தல நம்ம கொசவாகர்ல அபிராமி தேர்தல விட்டாங்க அந்த வண்டி ஷோக்கு நிக்க வச்சு விட்டாங்க. அப்ப பாபின்ற படம் வரும்போது அப்ப இந்த வண்டியா புதுசா மக்களுக்கு அறிமுகம் போது பாபி ராஜூத். இதுதான் இதனுடைய வரலாறு தெரிஞ்சாதான் வாழ்ந்தது தெரிஞ்சாதான் வீழ்ந்தது தெரியும். இது மக்களுக்காக நான் சொல்ல என்னுடைய கஷ்டமாக சொல்றேன். இப்போ வந்து வண்டியை பத்தி பார்க்கலாம். இப்போ இதாங்க, இந்த டோர் இதாது, இதுதான் ஏர் ஃபில்டர், இது என்ஜின் கவர், என்ஜின் கேஸ், இது வந்து கால்பெர். ஓகே, இது ஷாக் வச்ச 2 ஷாக் வச்ச வரும். ஓகேவா, இதுதான் என்ஜின் பாத்துங்க. கிக்கர் அடிக்கும் போது இது உதைக்கும், கிக்கர் சுத்தாகும். இப்போ வந்து கேர் இதுதான், அது பாத்துங்க. இந்த வந்து கால்பெர் கேட்டு கிளீன் பண்ணி எப்படிங்க பாத்துங்க, சுத்தமா பெட்ரோல் டேங்க் தான். இப்போ அந்த பக்கம் அந்த பக்கம் இதான் 2 ஷாக் வச்ச வருதுல்ல. ஓகே, இதான் ஃப்ரேம், இது செயின் இப்படி ஓடுது, இதுதான் ஃபேன் கவர், இந்த பக்கம் ஃபிளக்கு, இதான் பெட்ரோல் டேப், இதான் பெட்ரோல் டேங்க். இது பெருசா வரும். இந்த வண்டி நிறைய பேர் இல்லை ரொம்ப, அப்போ இருந்தது எல்லாம் வச்சாங்க. இப்போ இந்த வண்டியை நான் ரெடி பண்ணேன். இப்போ சைலன்சர் பார்த்தா பஜாஜ் சூப்பர் மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த சைலன்சர் பஜாஜ் மாதிரி கிக் பாடல் இதான் அது. ஓகேவா, சைலன்சர் பஜாஜ், இதான் பிரேக் பாடல் இதாங்க. இந்த வண்டி ஒரிஜினல் வண்டியா இருந்தது. இந்த வண்டி ஒரிஜினல் ஒரிஜினல் வண்டி. அதை அப்படியே பிரிச்சுட்டு சேஞ்ச் பண்ணா, பரு ஓடிங் பண்ணா, பெயிண்டிங் பண்ணா எல்லாம் ரெடி. இப்போ கூட அச்சா ஸ்டார்ட் ஆகும் வண்டி. இது இந்த வண்டி இதான் பிரேக், இதாவது இதுதாங்க, இதான் பிரேக். ஓகே, இதா பெட்ரோல் ஆன் ஆஃப், இதுதாங்க. இது அப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ண போற, இது பெட்ரோல் ஆன் ஆஃப், இது சோக், இதுதாங்க ஸ்டார்ட் பண்றது. ஆன் அடியில் அதுதான் வண்டி ஸ்டார்ட் பண்ண. இப்போ இந்த வண்டி ஓட்டி பாருங்க. இப்போ இந்த வண்டியா டூ சோக் வண்டி தான், பெட்ரோல் ஆயில் போட்டு ஓடணும் இந்த வண்டியா. இப்போ ஓட்டி காமிங்க. இப்போ வண்டியா லைட் பல்ப் ஃபியூஸ் ஆயிடுது, இல்லை பல்பு. ஓகேவா, லைட் இல்லை, வண்டி ஓட்டி பார்ப்பாங்க. ஓகேவா, நன்றி, வணக்கம்.